அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிக்க பெருமக்களே, இந்த சூரத்துல் அஅராஃப் முழுமையாக ஓதப்பட்டது. சூரத்துல் அஅராஃபினுடைய முழு சூறாவும் இன்று நம்முடைய தராவியிலே முழுதாக ஓதப்பட்டது. அந்த சூரத்துல் அஅராஃபினுடைய கடைசி சில இடங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பாக முத்தான 3 உபதேசங்களை உம்மத்தாருக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அருள் உபதேசங்களிலே குறிப்பாக குரில் ஆஃபுவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன், உயர்ந்த ஒரு பண்பாட்டை அல்லாஹு தஆலா அதன் வழியாக சொல்லி தருகிறான். வாழ்க்கையிலே தனி மனித வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொன்னாலும், சமூக ரீதியான வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும், இந்த 3 அம்சங்களை கடைபிடித்தால் தற்காலிக வெற்றி அல்ல, நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா அதன் வழியாக சொல்லித் தருகிறான். அதற்கு மாற்றமாக இருந்தால் தற்காலிகமா வெற்றி பெற்றதை போல தெரியும், ஆனா நிரந்தரமான நஷ்டம் என்று சொல்கிறான். முதலாவது ஹுதில் ஆஃபுவ, மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கையில மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். வஅமுர் பில் உர்ஃப், நன்முறையில் பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை நல்ல முறையில பிறகு நீங்கள் சொல்லுங்கள். 3வது, அனாவசியமான சீண்டல்கள் இருந்தால் அதை புறந்தள்ளுங்கள். அனாவசியமான சீண்டல்கள் இருக்குமானால் அதை புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, காலங்களையும் கடந்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி வெற்றியை உலகம் போற்றுகிறது, கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மன்னிப்பை தேர்ந்தது. தனக்கு கொடுமை செய்தவர்களை, தன்னிடத்தில் கடுமை காட்டியவர்களை பகரம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் அவர்களை எப்படி பார்த்திருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட கடுமையான ஆட்களையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஹஜ்ரத் ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று அவர்களுடைய இதயத்தை கடித்து குதறி அவருடைய குடலை எடுத்து மாலையாக போடுறதுன்னு சொன்னா கற்பனை கூட செய்ய முடியாது. அதுக்கு பகர வாங்காம இருக்கிறத கற்பனை செய்ய முடியாது. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார். ஹிந்தாவை மன்னித்தார்கள். இந்த உலகம் போற்றக்கூடிய வரலாற்றினுடைய மேலான ஒரு நிலையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் போற்றப்படுகிறார்கள். இன்றும் கூட எப்படிப்பட்ட மனிதர் என்று உலகம் கொண்டாடுகிறது இந்த ஹிந்தாவை மன்னித்ததை. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி உம்மத்தின் ஃபிரௌன் ஓ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மத்தி அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஃபிரௌனை தந்தான், என்னுடைய சமுதாயத்தின் ஃபிரௌன் அபூ ஜஹல் என்று சொன்னார். அந்த அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, கொடுமையானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதீக்கும் இக்ரிமா இப்னு அபீ ஜஹலின் வலா தசுப்பு அபா, அதற்கு இக்ரிமா அவர்கள் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். இந்த நேரத்தில் அவருடைய தகப்பனாரை பத்தி யாரும் ஒண்ணும் பேசாதீங்கன்னு சொன்னார். அவர்களை மன்னித்தார் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் மனம் இந்த நேரத்தில் புண்படும்படி பேசக்கூடாது என்று சொல்லி காண்பித்தார்கள். இந்த உலகத்திலே மன்னிப்பின் வழியாகத்தான் மகத்தான வெற்றியை. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக பத்ரின் கைதிகளை மீட்க வந்தவர் போல் நடித்து மஸ்ஜிது நபவிக்கே வந்து விஷம் தடவிய கத்தியோடு பள்ளிக்குள் வந்து அதற்கு உமைர் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார். உமைர் அவர்களை வரலாற்றினுடைய உன்னதமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் வாழ்க்கையில் அவருடைய வெற்றியை தந்ததற்கான அடிப்படை சாதனங்கள். நாம் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்க வேண்டும். ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு அதையே நினைச்சுக்கிட்டு அவர் பார்க்கும் போதெல்லாம் சொன்னானே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அதற்கு லுக்மானுல் ஹக்கீம் சொல்வார்கள் அல்லவா, 2 விஷயத்த மறந்துடணும், 2 விஷயத்த மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில வெற்றி பெறணுமானா 2 விஷயத்த மறந்துருங்கன்னு சொன்னாங்க. நீங்க பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள், அதை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. மற்றவர்கள் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து விடும். வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னாங்க. சொன்னவர்கள் யார்? 400 நபிமார்களுக்கு ஹிதுமத் செய்த லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் நபிமார்களுக்கு ஹிதுமத் செய்தவர்கள். அவர்களை பெரிய ஞானவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். அவர்கள் பேராலே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட அனுபவ சொல்லாக, முதிர்ந்த சொல்லாக, நமக்கு வழிகாட்டக்கூடிய சொல்லாக, காலங்களையும் கடந்து நின்று நமக்கு பலனளிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும் என்பதை யோசிக்கணும்.
அந்த நேரத்தினுடைய உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு வைங்க, காலமெல்லாம் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அமைதியா நம்ம இருந்து அதை மன்னிச்சிட்டோம்னு சொன்னா அது உண்மையிலே நமக்கு வெற்றியை தேடத்தரக்கூடிய அந்த 3 மந்திர சொற்களில் ஒன்று என்று குர்ஆனுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு பெருமக்கள் சொல்லுவார். கோபத்தை வென்று விழுங்குவது என்பது இருக்கிறதே இரையச்சம் உள்ளவர்களின் உயர்ந்த பண்பு என்று குர்ஆன் சொல்கிறார். அதற்கு சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமையான மகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது இட்டு கேட்டு எந்த தகப்பனார் ஏத்துக்குவாங்களா? யார் அவங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய தாய் அவங்க. அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் என்று சொன்னால் உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அந்த நேரத்தில் சித்தியக்குல் அக்பருடைய மனசு ரொம்ப புண்பட்டது. யாருக்கு இவர்கள் காலமெல்லாம் உதவி செய்து கொண்டு அவருடைய குடும்பத்தையே பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தாங்களோ அவர் அந்த இட்டுக்கட்டில் ஈடுபட்டு இருந்தார். மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அந்த மாதம் கொடுத்த அந்த தொகையை நிறுத்தினாங்க. அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். ولا يبتلي بالفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டான். அது மாதிரி அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சான். அது மாதிரி உங்களுடைய விஷயத்தில் ரப்பு பார்க்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திறக்கு. அதனால அருமையானவர்களே, அதனால வாழ்க்கையினுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரிதான். சில நேரங்கள்ல முன்ன பின் இருக்கும், சில நேரங்கள்ல தான் வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, கோபத்துலதான் வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. எல்லாம் சமாதான பிறகு மறக்க முடியுமா அப்படின்னு பேசக்கூடாது, அது தூக்கக்கூடாது. இந்த கதையை திருப்பி அதை தூக்கணும்னு வைங்க, 2வது நிதி ஆரம்பிச்சு. அதனால வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, சமூக வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவதற்குண்டான உயர்ந்த அம்சம் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், குரில் ஆப்புவ, மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அது மாதிரி நல்லதை நீங்கள் ஏவுங்கள், எடுத்து நடங்கள். நல்லதை நீங்க பற்றி கொள்ளுங்கள், பிறருக்கு ஏவுவதையும் நல்லதையே சொல்லுங்கள். ஒரு காரியத்தை முன் யோசனை இல்லாம திடீர்னு ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டான், அப்புறம் அது தீமையும் தெரியுது. ஆஹா, இப்படி முடிவு பண்ணிட்டேன், யோசிக்கவே வேண்டியதில்லை அதை வாபஸ் வாங்குற விஷயத்துல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதா ஹலப்தாலா யமீனின், ஒரு காரியத்தின் மீது சத்தியம் செய்து விட்டாய், அல்லாஹ் நீ சத்தியமா அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் நீ சத்தியமா, இன்னொரு பேச மாட்டேன்ட்டார். அல்லாஹ் நீ சத்தியம் செய்து சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு ஐத கைரஹா கைரம் மின்ஹா, ஆனால் அது அல்லாத மற்ற விஷயத்தை தான் ஹைர் என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ, யமீனிக்க வஃபிபில்லதி ஹுவ ஹைர், செய்த சத்தியத்துக்கு கஃபாரா கொடுத்துரு. எது ஹைர்ன்னு நினைக்கிறீ அதை உடனே செய்து, நல்ல காரியத்தை தாமதிக்க வேண்டாம். அந்த விஷயத்தை நீயும் சரி, பிறருக்கு ஏவுவதிலும் சரி, நல்ல காரியத்தை நீங்கள் செய்வதிலே தாமதிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அருள்முறையிலே நமக்கு சொல்லித் தருவார். அருமையான பெருமக்களே, அதாவது மக்கமா நகரத்தினுடைய வெற்றி படை இங்கிருந்து சொல்லுகிறது, மக்காவினுடைய வெற்றி. அப்ப அதனால அந்த நேரத்துல மக்காவினுடைய பெருந்தலைவர் அபூ சுஃபியான் தான் படை வகுப்பிலிருந்து போவது மக்காவினுடைய வெற்றிக்காக. அப்ப அந்த நேரத்துல செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலை பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த அபூ சுஃபியான் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வஹீன தகலர் ரசூல் மக்கத்த ஃபாத்திஹன் லஹா, மக்காவினுடைய வெற்றிக்காக உள்ளே நுழையும் பொழுது அஷார அலைஹி அம்முஹு அல் அப்பாஸ், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் யுஹிப்புல் ஃபக்ர, அபூ சுஃபியான் இருக்கிறாரே கொஞ்சம் ஒரு 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 கெத்து, அது என்னங்க, ஒரு பெருமையை கொஞ்சம் விரும்புவார். அவரை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னு வைங்க, அவரை கொஞ்சம் தூக்கி விட்டீங்கன்னு வைங்க, அவரை நீங்க தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அப்படி ஒரு விருப்பம் உள்ள ஆள். அதை கொஞ்சம் கவனத்துல வச்சு ஏதாவது செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க சரிதான் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அறிவித்தார்கள், மன் தகல தார அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன், யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க. இவங்க இல்ல, ஆனால் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நீங்கள் நுழைந்து விட்டால் மக்காவின் பெருந்தலைவர் அவர், அவருடைய வீட்டில் நுழைஞ்ச உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னார். மகத்தான வெற்றி. அபூ சுஃபியான் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த காரியம் இருக்கிறதே, அதற்கு செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மஷூராவை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றார்கள். அப்படி சொன்னாங்க, மக்காவினுடைய பெருவெற்றிக்கு அது ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்வார். அதனால நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள், நல்லதை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், நல்லதை நீங்கள் எடுத்து நடங்கள். அது மாதிரி யாராவது நம்மளை ரொம்ப அனாவசியமா தீன்னா தள்ளிட்டு போயிருங்க. 2 நாளைக்கு முன்னால விமர்சனம் பேசணும் இல்லையா, மறந்து போச்சா?
விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு முதல் வழியே என்னன்னா வாய் ஒத்திடுறதுதான். அது தானா என்ன செய்யும், அடங்கிடும். சல்லாசலமை விடவா இந்த உலகத்தில் விமர்சிக்கப்பட்டவர்கள். ரசூலை பார்த்து ஒருவன் கேட்டான், தைமி கேட்டான், கேட்டான், யா முஹம்மது ஏதில், முகம்மதை நீதமா இருந்தான். சஹாபிகள் தாங்குவார்களா? இந்த உலகத்திலே நீதத்திற்கு உருவானவர்கள். ரசூல் திரும்ப கேட்டாங்க, இல்ல மாதில் பமல் அதில், நான் நீதமா இல்லைன்னா யார் நீதமா இருக்க போறாங்கன்னு கேட்டாங்க. இல்ல மாதில் பமல் அதில், நான் நீதமா இல்லைன்னா யார் நீதமா இருக்க போறாங்கன்னு சொல்லாத கேட்டாங்க. எத்தனை விமர்சனங்கள். ஆங்கிலத்துல இக்னோர்னு சொல்றாங்களா? இக்னோர், புறந்தல்றது. அதை என்ன செய்ய கண்டுக்கிற கூடாது. அதை நம்ம பெருசுபடுத்தி அதை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், வாழ்தனில் ஜாகிலீன் அல்லாஹ் சொல்கிறான், அந்த அனாவசிய சீண்டல்களை நீங்கள் புறந்தல்லுங்கள், அது விஷயத்தை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். வாழ்க்கையின் இந்த முத்தான 3 உபதேசங்களை கடைபிடித்தால் தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை காலங்களையும் கடந்ததனுடைய பலாபலன்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அருள்மறை சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தாலா உயர்ந்த அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்து மகத்தான வெற்றியை பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நாம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.